வீரா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஏய் இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இல்ல. மோவனை இதே சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்திக்கிட்டத உன்னை அப்படியே கொன்னுவேன். என்ன வீரா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்ற நீ. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? இந்த பாரு, வீட்டுக்குள்ள இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தோ, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. திரும்ப அந்த லேத்து பட்டிருக்கு தான் போகணும். வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிற, புரியுதா? நான் அமைதியா தான் இருப்பேன். அது ஒழிடா ஃபர்ஸ்ட். பார், என்ன பாரு, எப்போ என்ன எப்படி கூப்பிடுவ? மேடம். அதான், அப்படிதான் கூப்பிடுற. இந்த வீராங்கிறது பக்கத்துல பக்கத்துல வரது, கையை மேல போட்டுக்கிறதா, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுன்னு ஏதாவது இருந்தது, உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்ல, எதுவும் நடக்கல. புரியுதா? புரியுது மேடம். வாங்க. மூஞ்ச ஏன்டா இப்படி வச்சிட்டு போற? நான் ஒரு பாவப்பட்ட ஜீவன்கறனால என்ன சொல்ல கேட்க மாட்டேன். மரா, வீரா, மலர் ஃபோன் பண்ணி சொன்னதும் நான் பதறி போயிட்டேன். காட்டுக்குள்ள ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களாமே. உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல வீரா? ஒண்ணும் இல்லைல்லம்மா? இதுகிட்ட என்ன சொல்றது? வீரா, என்னம்மா ஆச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? வீரா, என்ன? மரா, என்ன? வீரா ஒண்ணுமே சொல்லாம போறா? காட்டுக்குள்ள ஏதோ கருப்பு கருப்பு அண்டிடுச்சா? காத்து கருப்பெல்லாம் ஒண்ணு அண்டல, அது ஒரு மாதிரி இருக்குத, ஒரே வெக்க. இதெல்லாம் உங்ககிட்ட விளக்கமா சொல்ல முடியுமா? அதென்ன? போ. கவி கவி. என்ன வர வர ஏதோ ஃபிகரை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு பழகிட்டாரு. என்ன ஆச்சு இவனுக்கு? வெக்கப்பட்டுக்கிட்டே போறான். வழக்கமா 2 பேரும் கீரியும் பாம்புமா சண்டை போட்டுப்பாங்க. இப்ப என்னமோ அவ வாயை திறக்காம போறா, மாற வெக்கப்படுறான். ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமோ? இல்லன்னா வீரா இந்நேரத்துக்கு பட்டாசு போல எல்லாம் வெடிச்சிருப்பா. அப்ப கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. ஆண்டவா, தயவு செய்து எப்படியாவது அவங்களை ஒன்னா சேர்த்து வச்சிரு. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். வீரா,